ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அந்த சட்டி வந்து நல்லா சூடாகிக்கணும். இதில் சில பல மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், அதை நீங்களும் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த சட்டி சூடானோடனே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிக்கட்டும். சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதங்கிக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருங்க. பொடிசாக 2 வெங்காயமும் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அது எல்லாத்தையும் இது பண்ணதுக்கப்புறம் அதை கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் 5 முட்டை வச்சுருக்கேன். 5 முட்டையை வந்து நம்ம இப்போ உடச்சி ஊற்றலாம். அது ஃபஸ்ட்டு அந்த இதுலேருந்து முட்டையை எடுத்துக்கலாம். வெளியே முட்டையை எடுத்ததுக்கப்புறம் இப்போ சைட்லேயே அந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க, எல்லாம் கருகிடும். இப்போ முட்டையை எடுத்து ஒவ்வொன்றா உடைக்கணும். என்ன ஒத்த கையில் உடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எப்படி முட்டையை உடைச்சி சாரி, கொஞ்சம் வந்து ஒத்த கையில் எடுக்கிறதுனால வந்து கலக்கிறத காமிக்க முடியல, உடைக்கிறதுனால. அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் கையை கழுவிக்கலாம். நம்ம கையை கழுவிட்டு அந்த முட்டையில் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவாங்க, இல்லைனா கருகி போயிடும். வதக்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு முட்டையில் சேர்த்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் அந்த கரண்டிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண என்ன ஒரே முட்டை மட்டும் ஒத்த கையில் உடைக்கையில் கீழே ஊற்றிடுச்சு. சைட்லேயே வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். நிறைய வாட்டி சொல்லிட்டு யாரும் மறந்துடாங்க. கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டாலும் வதங்கிடும். இருந்தாலும் நம்ம கையை வைக்காமல் இது பண்ணால் கொஞ்சம் கருகிடுச்சுன்னா அதுதான் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம். இது வந்து இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். நல்லா இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் வெங்காயம். அப்புறம் வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுவும் வதங்கணும் நல்லா.
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும். கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் அதை கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்த போகிறோம். அதனால எங்கள் நல்லா இந்த அளவுக்கு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் கொத்த போகிறப்ப தான் முன்னாடியே சொல்லிட்டு இப்போ வந்து நல்லா கொத்தி விட்டுருவோம். எங்கள் வீட்டில் டம்ளர் இல்லை, அதனால் இதை வச்சு கொத்தி விட்டுருவோம். நல்லா கொத்தி விட்டுருவோம். நல்லா கொத்தணும். எப்படின்னா தக்காளி வந்து ஒரு மாதிரி ஆகணும், பேஸ்ட் மாட்டம் ஊற்றணும். ஆனால் தக்காளி ரொம்ப பேஸ்ட்டாக ஆகிடக்கூடாது. எப்படி சொல்கிறது, தக்காளி வாயில் படாத அளவுக்கு இருக்கணும். எப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கொத்தினதுக்கப்புறம் காமிக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்கணும். அதில் ஒட்டி இருக்கிறது தட்டி விட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து குருமா ஆட் பண்ணிக்க போகிறேன் அந்த முட்டையோடு சேர்த்து. இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2 குருமா பாக்கெட் இருக்கும், 2 குருமா பாக்கெட் ஆட் பண்ணிட்டேன். ஒரு குருமா பாக்கெட் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ இந்த முட்டையில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் அதையும் கிண்டி விட்டுட்டு அதை வந்து கொத்தி லைட்டாக இந்த அளவுக்கு வந்துடணும் தக்காளி வெங்காயம் எல்லாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டையும் குருமாவும் அதை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி விட்டுட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதாவது அடியில் உள்ள தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிறோம்ல அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே லைட்டாக கொத்தி விட்டுருங்க. கரண்டி வச்சு இது பண்ணி விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் வந்து தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த மசாலாலாம் நம்ம வதக்கும் போதே சேர்த்து வதக்கியிருக்கணும். நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொத்த போகிறோம். நல்லா வந்து கொத்தி விட்டுருங்க. அப்படியே இந்த குழம்பு வந்து உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் கொத்தி விட்டுருங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து கடையிலலாம் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து காய் எதுவும் இல்லாமல் இது பண்ணுவாங்க. இதில் வந்து தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே முழுசாக கிடக்கும்ல குருமால, அதனால் இதை வந்து கொத்தி விட்டுருங்க. நல்லா நல்லா கொத்தி விட்டுருங்க. கொத்தி விட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கிண்டி பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். கிண்டி வந்து கொஞ்சம் திக்காக மாதிரி வச்சு ஓரளவுக்கு
ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்க, அப்போ தான் கரெக்டாகும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதி வரையில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே, தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதோட அந்த இது கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இது பண்ணிக்கலாம். திக்கெல்லாம் வர வேணாம், கொஞ்சம் கொதித்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக எனக்கு இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொத்தி விட்டுருக்கேன். லைட்டாக வந்து காயெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால கொத்தி விட்டுருக்கேன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிச்சு வச்சுருக்க புரோட்டா, நாங்கள் வந்து ஒரு 10 புரோட்டா பிச்சு வச்சுருக்கேன், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெளில எங்கேயுமே தெரியக்கூடாது, வெளில தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இதையே நம்ம கொத்தி விட்டுக்கலாம். நல்லா கொத்தி போகணும். நல்லா என்னென்னா, நான் ஒரு குருமா பாக்கெட் ஊற்றாமல் 2 குருமா பாக்கெட் ஊற்றவும் ரொம்ப கொஞ்சம் குழக்குலன்னு அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, சரியா? நல்லா வந்து கொத்தி விட்ருங்க. அதுக்குன்னு ரொம்ப மையாக்கிற வேணாம், நல்லா கொஞ்சம் புரோட்டா தெரிகிற அளவுக்கு சும்மா கடமைக்கு கொத்தி விடணும். வந்து இந்த மாதிரி கொத்தி விடுங்க. கொத்தி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. அது தண்ணி வந்து உறிஞ்சிருச்சு, தண்ணி அதாவது வற்றிருச்சு. ஊற்றினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கையில் ஆஃப் பண்ணிடுங்க வந்து அடுப்பை. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாய்.